ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 19th ஏப்ரல் 2024, அதாவது எலெக்ஷன் அன்னைக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எலெக்ஷனில் ஓட்டு போட்டு ஒரு ஒரு 2:30 அந்த மாதிரி பொள்ளாச்சியிலேருந்து நாங்கள் வால்பாறை போகலாம் அப்படிங்கிற பிளானில் ஒரு 4-5 பேர் ஒரு பொலீரோ வண்டியில் கிளம்புனோம். நாங்கள் போகும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். என்னென்னா, பொள்ளாச்சியிலேருந்து ஆலியார் ரோடு தான் வால்பாறை போகிற வழி. சரி, நம்ம வால்பாறை போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆலியார் போகணும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம ஆலியார் நோக்கி ட்ராவல் பண்ணோம். இப்போ ஆலியார் ரோடு அவ்வளோ ஒரு க்ரீனிஷாக இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு சம்மர் டைமாக இருக்கனால பெரிய அளவில் ஒரு பசுமையான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆலியார் டேம் ரீச் பண்ணிட்டாலும் நிறைய ஒரு ட்ராவலர்ஸோ டூரிஸ்டர்ஸோ அவ்வளோவா இல்லை. ஏன்னா எலெக்ஷன் டேனால் ஒரு அளவான ஆளுங்க தான் வந்திருந்தாங்க. கூட்டம் அவ்வளோ பெருசாக இல்லை. ஆலியாரில் இது மற்ற டைம் அப்படின்னா, சம்மர் டைமில் எலெக்ஷன் டே இல்லை அப்படின்னா கூட்டம் நிறையா இருந்திருக்கும். ஆனால் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. ஒரு அளவுக்கு தான் கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் அதை அப்படியே ஆலியார் கிராஸ் பண்ணிட்டு நம்ம ஆலியார் பார்க்குக்கெல்லாம் போகல. ஏன் போகல அப்படின்னா, நம்ம சரி வால்பாறை போகலாம், அங்கே 1-2 சைட் சீயிங் பார்க்கலாம். எஸ்பெஷலாக வால்பாறையில் அந்த கவர்க்கல், அப்புறம் கூழாங்கல் ஆறு எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அங்கே போகலாம் அப்படிங்கிறக்காக நாங்கள் எங்கேயுமே ஆலியார் டேம்லலாம் நிறுத்தாமல் அப்படியே நாங்கள் அந்த இதெல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்தோம். அதுவும் எலெக்ஷன் டேனால் ஆலியார் அந்த பார்க்கு அங்கெல்லாம் இந்த டிக்கெட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அங்கெல்லாம் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ்லாம் எலெக்ஷன் டே அன்னைக்கு பெர்மிஷன் இல்லை அப்படிங்கிறனால லாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. எல்லாருமே வெளியில் தான் ஒரு சிலர் நின்றுட்டுருந்தாங்க. அப்புறம் வால்பாறை போகிறவங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் இருந்தாங்க. சரிங்களா, அதை நம்ம கிராஸ் பண்ணி அப்படியே வால்பாறை போகிறதுக்காக வேண்டி நம்ம போயிட்டே இருந்தோம். போகும்போது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம செக் போஸ்ட்டு தாண்டிட்டு போகும்போது இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது அந்த டேமோட வியூ. அதாவது ஒரு பெண்டே நம்ம வரல, ஃபஸ்ட் பெண்டு கூட வரல, வரும்போதே டேமோட வியூ நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. எப்படின்னா, அங்கேயும் க்ரீனிஷ்லாம் இல்லை. நிறைய பிளான்ட்ஸு, செடிகள் எல்லாமே காஞ்சு தான் இருக்குது. எப்போவுமே சம்மர் டைமில் இங்கே இப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு காய்ந்த இலைகள் தான் மரங்களும் தான் நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு டேம் தெரியுது. டேம் தெரியும் போதே டேமோட வாட்டர் லெவல் ரொம்ப லோவாக இருக்கிறது நம்ம இங்கிருந்தே பார்க்க முடியுது. நம்ம பார்த்தோம். அப்படியே அடுத்தடுத்து ஒரு பெண்டாக அப்படி நம்ம தாண்டிகிட்டே வந்துகிட்டே இருந்தோம். வர ஒரு சில டேம் பாயிண்ட்டு, வியூ பாயிண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறுத்தியிருக்கிற இடம் காண்டூர் கெனால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக் ஒரு கெனாலு. எப்படின்னா, ஒரு டனல்லே கெனால் அந்த காலத்துலேயே பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து இந்த திருமூர்த்தி டேமுக்கு தண்ணி போகிறதுக்கு ஒரு டனலை குடஞ்சி தான் இந்த காண்டூர் கெனால் பண்ணியிருப்பாங்க. இந்த காண்டூர் கெனால் ரொம்ப ஆழமும் அகலமும் இருக்கக்கூடிய ஒரு கெனால், ஒரு கால்வாய், காண்டூர் கால்வாய் அப்படிம்பாங்க. இந்த கால்வாய் எப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதில் யானைகளே யானையே அடைச்சிட்டு வரக்கூடிய அளவுக்கு தண்ணியோட ஃப்ளோ, ஓட்டமும் அதிகமாக இருக்கும், ஆழமும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருஷமாக எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அடிப்பில் நீங்கள் பார்க்குறது இந்த காண்டூர் கெனால் தான். ரொம்ப ஆழமான ஒரு கெனால் தான் இந்த காண்டூர் கெனால். அதிகமான நீர் தண்ணி இங்கேருந்து இந்த மலைகள்லேருந்து வரக்கூடிய இந்த தண்ணி, இந்த டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி இங்கே இந்த வழியாக தான் திருமூர்த்தி டேம் மற்ற இடங்களுக்கு இந்த வழியாக இந்த காண்டூர் கெனால் வழியாக போயிட்டுருக்கு. எல்லாமே வரவங்க எல்லாமே இங்கே ஒரு இடத்துல நின்று பார்ப்பாங்க. ஆனால் பழைய மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ என்னென்னா, நின்று பார்க்குறதுக்கு இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிறவங்க பெர்மிஷன் கொடுக்குறதில்ல. எங்கே நின்னோம் அப்படின்னம்னாலும் அவங்க பார்த்தாங்க அப்படின்னா நம்ம நிற்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஏன் அப்படின்னா, நிற்கும்போது அந்த குரங்குகள், இந்த மாதிரி வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாங்க பப்ளிக்ஸு, டூரிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுனால எங்கேயுமே நிற்கிறதுக்கு ஃபாரஸ்ட்டில் பெர்மிஷன் கொடுக்கறதில்ல. இப்போ நம்ம அப்படியே முதல் பெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படி ஒரு பெண்டாக கிராஸ் ஆகி அப்படி தாண்டி நம்ம அடுத்தடுத்து அப்படி போயிட்டே இருக்கோம். போக ஒரு சில இடங்களில் நம்ம நிறுத்தும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வந்துச்சு. ஒரு நல்ல பிளேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம நிறுத்தி பார்க்கும்போது ஒரு டீலா மாதிரி இருக்கிறது, ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் நமக்கு முன்னாடியே 1-2 காரில் எப்போவுமே நிற்கிறாங்க. ஆனாலும் மரங்கள் கொஞ்சம் காஞ்சு தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு நிலமை தான் அங்கே இருக்குது ஹில் ஸ்டேஷன்ஸ்லேயும்.
வால்பாறை வந்து ஒரு செவன்த் ஹெவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வால்பாறை. அது யாருமே மறுக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து வால்பாறை வந்து ஒரு அவ்வளோ க்ரீனிஷான ஒரு பிளேஸ் வந்து ஏன் வால்பாறை வந்து ஒரு செவன்த் ஹெவன்னு சொல்கிறாங்கன்னா, அந்தளவுக்கு வந்து இன்னும் வால்பாறை வந்து ஒரு டூரிசம் பிளேஸாக வந்து டெவலப்டு பண்ணாதனால. இப்போ ஊட்டி, கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிசமாக மாறிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிளேஸஸுமே ஒரு கமர்ஷியலாக மாறிடுச்சு. ஆனால் வால்பாறை வந்து இன்னும் அந்தளவுக்கு மாறாதனால, அதோட அந்த இயற்கை, அதோடைய அந்த வைல்ட் லைஃப் இதாகட்டும், ஈக்கோ ஃப்ரெண்ட்லி எல்லாமே வந்து இன்னும் அங்கே வந்து அப்படியே வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் நம்மளை மாதிரி வர்றவங்களுக்கு வந்து வால்பாறை எப்போவுமே அந்த ஒரு பசுமையாக இருக்கிறனால பார்க்குறவங்களுக்கு அந்த டீ எஸ்டேட்டு இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு வந்து புதுசாக அந்த சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்லேருந்துலாம் வரவங்க வந்து இந்த டீ எஸ்டேட்ஸ்லாம் பார்த்தாங்க. அந்த கிளைமேட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பொள்ளாச்சி இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க நம்ம அடிக்கடி போகிறதுனால நமக்கு பெரிய பிரமிப்பு இருக்காது. இருந்தாலும் வந்து வெளியூர்கள்லேருந்து வரவங்க ரொம்ப பிரமிச்சு போகிறாங்க. ஹாட் சிட்டிஸ்லேருந்து வரவங்க, அந்த ச ரொம்ப ஹாட் கிளைமேட்ஸ்லேருந்து வரக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து இந்த 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 கிளைமேட்டை பார்த்தோன்னமே ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அதை நம்மளே பார்க்க முடியுது. அங்கே நடக்கிற அவங்க பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் வந்து ரொம்ப என்ஜாயபுளாக வந்து இந்த கிளைமேட்டை வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு ஒரு பெண்டாக வந்து அப்படியே கிராஸ் பண்ணி நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். போயிட்டுருக்கும்போது ஒரு ஒரு பிளேஸாக ஒரு சின்ன சின்ன இடமா வந்துட்டே இருக்குது. வியூ பாயிண்ட்ஸ் வருது அங்கங்கே. அப்புறம் வந்து ஃபுல்லாக எஸ்டேட் வேலி தான், டீ கார்டன்ஸ் தான் எல்லாமே. தேயிலை தோட்டங்களுக்கு நடுவில் தான் நம்மளுடைய வண்டி வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. அங்கங்கே வந்து பைக் ரைடர்ஸ் இப்போ நிறைய வந்து பழைய மாதிரிலாம் இல்லை. பைக் ரைடர்ஸ் வந்து ஒரு குரூப்பாக வந்து எல்லா பக்கமே நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் எலெக்ஷன் டேவாக இருந்தாலும் ஒரு சில கார்கள்லாம் வந்திருந்தாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு சூப்பரான இடம். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து இந்த டீ கார்டன்ஸ்க்கு இடையில வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த இடம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து எஸ்பெஷலாக வந்து வால்பாறையில் நிறையா பிளேஸஸ் இருந்தாலும், நம்ம வந்து வால்பாறையில் இந்த ஸ்ரீகுண்டா வழியா வந்து வால்பாறை போயிட்டோம் அப்படின்னா 65 கிலோமீட்டர்ஸ் வால்பாறை. அங்கேருந்து ஸ்ரீகுண்டா எஸ்டேட் வழியா போனோம் அப்படின்னா 3.4 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த கூழாங்கல் ஆறு நோக்கி போயிடலாம். நம்ம கூழாங்கல் ஆறு வந்து ரீச் ஆயாச்சு. கூழாங்கல் ஆறுக்கு போகணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே நமக்கு கண்ணுக்கு தெரியறது தான் இப்போ இந்த கூழாங்கல் ஆறு அப்படிங்கிறது. நாங்கள் ஒரு 5, 6 பேர் போயிருந்தோம். அதில் வந்து அப்படியே நடந்து அப்படியே இந்த சைடில் போனோம் அப்படின்னா கூழாங்கல் ரிவர் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இந்த எலெக்ஷன் டேவாக இருந்தாலும் கூட கூழாங்கல் ரிவரில் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, பார்க்க முடிஞ்சது. இந்த கூழாங்கல் ரிவர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கூழாங்கல் ஆறு வந்து அதாவது நல்ல ஒரு குளிரான காலங்களில், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, அந்த டிசம்பர் அந்த டைம்லாம் போனோம்னா இங்கே வரக்கூடிய இடத்துலையே வந்து மிஸ்ட் நிறைய கவர் ஆகிருக்கும். கூழாங்கல் ரிவர் வந்து அப்படியே ஒரு ஐஸ் கட்டி தண்ணி மாதிரி இருக்கும். அவ்வளோ சில்னஸாக இருக்கும். அது இருந்தாலும் எவ்வளோ ஐஸ் கட்டியாட்டம் இருந்தாலும் கூட அந்த ஆற்றுல இறங்கி குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆறு தான் கூழாங்கல் ரிவரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கூழாங்கல் ரிவர் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான பிளேஸ். என்ன அப்படின்னா, வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு சும்மா ஒரு ஒரு அடி 1.5 அடி ஒரு முட்டிங்கால் அளவுக்கு தான் தண்ணி இருக்குது, இதில் என்னத்த ஆயிரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. இது ஒரு டேஞ்சரான பிளேஸ். இது கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா சில இடங்களில் சேர் இருக்கிறதுனால அங்கே வந்து போய் குளிக்கிறவங்க சிக்கிக்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த கூழாங்கல் ஆறு வந்து அடிக்கடி பேப்பர்லலாம் வந்து வெளியூர்காரங்க வந்து இதில் மாட்டிக்கிறத வந்து நியூஸாக பார்க்க முடியுது. நிறைய கூழாங்கல் நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் இந்த ஆறுக்கு பேர் கூழாங்கல் ஆறு அப்படின்னு பேர். அவ்வளோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான பிளேஸ். சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டீ எஸ்டேட்டாக இருக்கும். அதுலேருந்து அப்படியே இந்த மிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே பனிமூட்டமாக இருந்துகிட்ருக்கும். இங்கே இடையில வந்து ஆறு தண்ணியெலாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சம்மர் டைமில் எப்பவும் இப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து மற்ற டைம் வந்தோம் அப்படின்னா, சம்மர் முடிஞ்சு வந்தோம்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த சில்னஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லை, குறைவே இல்லை. எந்த அளவுக்குன்னா, ஆற்றுல போய் காலை வச்சோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு சில்னஸ்ஸு. இந்த ஃபேமிலியாக வந்திருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த லேடிஸ், ஜென்ஸ்லாம் அப்படியே அந்த தண்ணியிலே அப்படியே படுத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஹாட்டஸ்ட் கிளைமேட்டில் இருந்து வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சரியான இடம். ரொம்ப நேச்சராக இருக்கும். எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸு எதுவுமே இல்லாத ஒரு அப்படியே ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு ஒரு இடம் தான் வந்து இந்த கூழாங்கல் ஆறு அப்படிங்கிறது. நீங்கள் தண்ணி பார்க்கும்போது அப்படி ஒரு தெளிந்த ஒரு நீரோடை மாதிரி ஓடிட்டுருக்கும். ரொம்ப கை வச்சோம் அப்படின்னா அப்படி சில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த கூழாங்கல் ஆறோட ஒரு ஸ்பெஷல்.
குளங்கள், ஆறு வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம் அப்படின்னாவே, அங்கே வந்து நம்ம கரெக்ட் டைம் போனோம் அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா நம்ம குளிக்கலாம். எல்லாம் நெறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. நம்மளும் குளிக்கலாம். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா, நம்ம குளிச்சுட்டு நம்ம அங்கெல்லாம் பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு, நம்ம அங்கேருந்து சிலர்லாம் சாப்பிடுவாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு கை கழுவுறது எல்லாம் இங்கே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அந்த மாதிரி குளங்கள் வந்து, ஆறு வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம். அத நம்ம பார்த்துட்டோம். பார்த்துட்டு டீ எஸ்டேட்டு அது இது எல்லாமே அந்த சைட்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு சரி நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிறதுல, குழந்தைங்க வந்து கொஞ்சம் யானை பார்க்கலாம் அப்படிங்கிறனால, இந்த சக்தி எஸ்டேட் சைடு போகலாம். அங்கே போனா கொஞ்சம் யானை பார்க்கறக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாரிலாம் சொன்னாங்க. அதுக்காக கொஞ்சம் ரொம்ப கரடுமுரடான ஒரு பாதைகளை எல்லாம் கடந்து ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போனோம். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம போயிருக்கோம் பைக்கில் அதுலலாம். இப்போ இந்த ஜீப்பில் வந்தனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போனோம். போய் கொஞ்சம் தூரம் போயிட்டு வேண்டாம் ரொம்ப இதாக இருக்குது, டைம் வேறு ஆகிட்டே இருக்குது, திரும்பிடலாம் அப்படிங்கிறக்காக வேண்டி நாங்கள் திரும்பி வந்து வேறு ரூட்டில் போய் சரி நம்ம பொள்ளாச்சி போய் ரீச் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போனோம். போகிற வழியில் நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன நீர்வீழ்ச்சிகள் வந்து வால்பாறையில் இருக்குது. வால்பாறை அப்படின்னம்னாவே டீ எஸ்டேட் தான். ஊட்டியிலும் டீ எஸ்டேட்ஸ் தான், கொடைக்கானல்லும் இருக்குது. இருந்தாலும் வால்பாறை டீ எஸ்டேட்டு அந்த இது வந்து ஒரு இந்த மிஸ்ட்டு கவர் ஆகி அந்த பார்க்கறக்கே வந்து ரொம்ப அழகா இருக்கிறது தான் அந்த வால்பாறை. ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப அது வந்து கமர்ஷியலாக பெருசாக ஆகாத ஒரு டூரிசம் டெஸ்டினேஷன் தான் வால்பாறை. அது அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த டீ தழை எடுத்துகிட்டு வந்து கொட்டி அங்கே எடை போடுறது, வெயிட் பார்க்குற இடம், அந்த மாதிரி இடமெல்லாம் அங்கங்கே ஒரு ஒரு எஸ்டேட்லேயும் இருக்கும். அப்புறம் இந்த மழையெல்லாம் வரும்போது வந்து இந்த டீ டீ தேயிலை பறிக்கிறவங்க வந்து அங்கே தான் வந்து ஒரு ரெஸ்ட்டிங் ப்ளேஸ் மாதிரி வச்சு ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடம். எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அப்படியே ஒரு அந்த வியூ வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் தான் வந்து வால்பாறை. நம்ம அந்த வால்பாறை டீ எஸ்டேட்டு, அந்த எஸ்டேட் வேலையெல்லாம் அப்படியே வந்து பார்த்துட்டே வந்து நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டே இருந்தோம். அதாவது இந்த பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இந்த ரீஜியனில் இருக்கவங்களுக்கு வந்து ஊட்டி கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால, தாராபுரம், இந்த கிணத்துக்கடவு இந்த பகுதிகளில் இருக்கவங்களுக்கு கேரளாக்காரங்க உட்பட வந்து எல்லாருக்குமே வந்து வால்பாறை வந்து ஒரு முக்கியமான ப்ளேஸு. என்னென்னா கொடைக்கானல் போக வேண்டியதில்லை, ஊட்டி போக வேண்டியதில்லை, கூர்க் அது மாதிரி பெரிய இடங்கள்லாம் போக வேண்டியதில்லை. நம்ம பார்க்குறது வந்து ஒரு சன் செட் ஆகக்கூடிய அந்த டைமு. அப்படியே சன் வந்து அந்த மலைக்கு பின்னாடி வந்து சூரியன் வந்து மறையிற மாதிரியான ஒரு காட்சி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் வால்பாறை வந்து எல்லாருமே விரும்புவாங்க. ஆனால் வால்பாறையில் வந்து நிறைய ஹிடன் பிளேஸஸ் நிறையா இருக்குது. நமக்கு தெரியாத பிளேஸஸ் நிறையா இருக்குது. ஒரு அன்பாப்புலர் பிளேஸஸ் நிறையா இருக்குது. எல்லாமே வந்து ஒரு ஒரு பிளேஸுமே வந்து நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரியான இடம். நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இருக்குது வால்பாறையில். அது எல்லாமே பாருங்க இப்போ பார்க்குறதே வந்து அந்த தேயிலை வந்து அழகான அப்படி லைனாக வந்து வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். வால்பாறை டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னு ஒரு அங்கேருந்து பார்க்கும்போது அந்த ரோடு வந்து ஒரு அழகான ரோடு. நம்ம அந்த வேற ஒரு வழியாக போயிடலாம் பொள்ளாச்சி அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த வழி போனோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட்ஸ் தான் வால்பாறை அப்படின்னா. ஒரு காலத்தில் வந்து இந்த டீ எஸ்டேட்ஸ்லலாம் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க. இப்போல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்க்கர்ஸ் இல்லை. நிறையா வந்து இறங்கிட்டாங்க. இறங்கி வந்து திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து ஃபேமிலிஸ் எல்லாமே இறங்கி வேறு வேலைகளை நோக்கி போயிட்டாங்க. இப்போ டீ எஸ்டேட்ஸில் யார் இருக்காங்க அப்படின்னா முடிஸ் இங்கெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்திக்கு அது ஒரு புது ரோடு போட்டிருக்காங்க. போட்டு ரெடியாகலை இன்னும் ரோடு. இந்த எஸ்டேட்ஸ்லாம் இப்போ யார் இருக்காங்கன்னா வந்து இந்த வட இந்தியர்கள், ஹிந்திக்காரங்க தான் வந்து இப்போ எல்லா இடங்கள்லேயும் வந்து இருக்காங்க. அங்கங்கே கேம்ப்ஸ் இருக்குது, பழைய வீடுகள்லாம் இருக்குது. அந்த வீட்டிலலாம் யார் இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா ஹிந்திக்கார ஃபேமிலிஸ் வந்து ஒரு 20 ஃபேமிலி, ஒரு 30 ஃபேமிலி அவ்வளோதான் இருக்குது ஒரு ஒரு எஸ்டேட்லேயுமே. இப்போ இந்த ரோடை ட்ராவல் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கோம். போகும்போதே வந்து எங்கே பார்த்தோம் அப்படின்னம்னாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்டேட்ஸ் தான். டீ எஸ்டேட்ஸ்க்கு அதாவது லெஃப்ட் சைடும் டீ எஸ்டேட்டு, ரைட் சைடும் டீ எஸ்டேட் அந்த மாதிரி தான் இருக்குது. இதையெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கோம். அதாவது நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்ம வந்து எங்கேயோ ஒரு அது அதனால தான் செவன்த் ஹெவன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக உலகத்தை விட்டு தனியாக ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இந்த எஸ்டேட்ஸ் வந்து கொடுக்கும். அதனால தான் வால்பாறை வந்து எப்போவுமே வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ளேஸாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த ரீஜியனில் இருக்கவங்களுக்கு. ஃபாரினர்ஸ் கூட இந்த வால்பாறைக்கு வராங்க. அந்தளவுக்கு வந்து வால்பாறை வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ளேஸாக வந்து ஹில் ஸ்டேஷன்ஸில் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜியனில் எப்போவுமே வந்து ஒரு ஷைனிங் ஆகிட்டுருக்க ஒரு டெஸ்டினேஷன் தான் இந்த வால்பாறை டெஸ்டினேஷன்.
அதில் நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வர வர பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஆறு மாரி ஒண்ணு ஓடிட்டுருந்துச்சு. அந்த ஆறு நம்ம போகும்போதே வந்து எல்லாமே சின்ன சின்ன ஆறு தான். பெரிய ஆழமெல்லாம் இருக்கிறதில்ல. ஆனா, அதில வந்து அபாய எச்சரிக்கை வந்து எழுதி போட்டிருந்தாங்க. என்ன அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, இங்க வந்து இந்த குளிச்சு இறந்து போனவங்களோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு அவங்க பேர்லாம் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு. அவங்க பேரெல்லாம் போட்டு இங்க ஃபோட்டோஸ் போட்டு இந்த இடத்துல இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாரி போட்டிருக்காங்க. எதுக்காகன்னா, யாருமே வந்து போய் இதாயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த அளவுக்கு வந்து இந்த வால்பாறையில் நெறைய அ சின்ன சின்ன நீர்வீழ்ச்சிகள் இருக்கு. அதுலலாம் ஒரு சின்ன ஒரு ஆறு மாரி ஓடிட்டுருக்கும். ஒரு அந்த ஏரி மாரியோ, ஆறு மாரி கூழாங்கல் ஆறு மாரி இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாம் உடனே நம்ம வந்து எதையும் தெரியாம இறங்குறாங்க வெளியூர்க்காரங்க. அதனால தான் வந்து நெறைய வந்து அவங்க உயிரிழப்புகள் ஏற்படுது. அதனால தான் டேஞ்சர் அந்த மாரிலாம் போட்டு நெறைய இடங்கள்ல போர்டு வந்து கவர்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அபாயகரமான இடமா தான் இருக்கு. நம்ம அத கிராஸ் பண்ணி வந்துட்டோம். நைட் ஆனோனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல நின்னோம். அந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு. மிஸ்ட் இருக்கனால ஒண்ணுமே தெரியல. அந்த வண்டிகளோட அந்த வெளிச்சம் மட்டும் தான் அடிக்குது. அந்த அளவுக்கு ஒரு இதா இருந்துச்சு. நீங்களும் போய் இந்த கூழாங்கல் ஆற என்ஜாய் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ்.